நம்ம ஒரு லீடரா வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்து மக்கள் மனசுல வந்து மால்கம் எக்ஸ் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, பேசிக்கா அமெரிக்கன் முஸ்லிம்ஸ் எல்லாம் இன்னும் வந்து இவர் ஒரு ஹீரோ ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்காங்க. இவரோட பர்த்டே வந்துட்டு மால்கம் எக்ஸ் டேன்னே சொல்லிட்டு தனியா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய அமெரிக்கால ஸ்கூல்ஸ்க்கும், நெறைய ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து இவரோட பேர வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அன்சங் ஹீரோன்னே சொல்லலாம் மால்கம் எக்ஸ. எனக்கும் இவர பத்தி இன்னைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஸோ எப்படி மார்ட்டின் லூதர் கிங் ஒரு சைடுல ஃபேமஸா இருக்காரோ, அதே மாரி கிட்டத்தட்ட அவருக்கு ஈக்குவலா வந்துட்டு போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த மால்கம் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஆ இவர் லைஃப்ல என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கத்துக்கிறது அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் எனக்கு காமனா பட்டுச்சு. நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான் அது. எல்லா போராட்டக்காரர்களோட லைஃப்பும் வந்துட்டு கடைசியில முடியும்போது ஒரு ட்ராஜடியா தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆப்ரஹாம் லிங்கன பார்த்துருக்கோம். அவரும் வந்துட்டு கன் ஷாட்ல தான் இருந்தாரு. மார்ட்டின் லூதர் கிங் வந்து கன் ஷாட்ல தான் இருந்திருக்காரு. ஸோ நேதாஜி, காந்திஜின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சில பேர் எல்லாமே வந்துட்டு போராட்டம் அப்படின்னு போம்போது அதுக்கு ஒரு 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 ஸ்வீட் எண்டிங்கே இல்லையான்ற மாரி ஒரு கேள்வி தான் எனக்கு என் மனசுக்குள்ள வந்து எழுது. ஸோ நான் போராட்டமே தப்புன்னு சொல்ல வரல. பட்